வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் செட்டிநாடு ஸ்பெஷல் இனிப்பு பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது இட்லி மாவில் வெள்ளைப்பாகு சேர்த்தும் இந்த பணியாரம் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி மாவு அரைச்சி பண்ணும்போது நமக்கு பணியாரம் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக கிடைக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பணியாரத்துக்கு மாவு அரைச்சிக்கலாம். அதுக்கு 1 கப் பச்சரிசி, 1 கப் இட்லி அரிசி, 1/2 கப் உளுந்து, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு தண்ணி இருத்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக்கான மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாம். அரைச்ச மாவில் கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை 8 மணி நேரம் இல்லாட்டி ஓவர் நைட் மாவை புளிக்க வச்சுருங்க. நான் ஆல்ரெடி அரைச்சி புளிக்க வச்ச மாவு எடுத்திருக்கேன். இதுலேருந்து பாதி அளவு மாவு எடுத்துக்கிறேன். மாவு இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வெள்ளைப்பாகு ஊற்றும் போது ரொம்ப தண்ணியாகாமல் கரெக்டான பதத்தில் இருக்கும். அடுத்து வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும், பாகுப்பதம் எதுவும் தேவையில்லைங்க. வெல்லம் கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூட ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன், சுக்கு பொடி 1/4 டீஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச வெள்ளைப்பாக ஃபில்டர் பண்ணிக்கலாம். வெள்ளத்தில் தூசு மணலாம் இருக்கும், அதை எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கிறோம். இப்போ வெள்ளத்தை வடிகட்டியாச்சு. அடுத்து வெள்ளைப்பாக இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நிறைய மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா மாவு ரொம்ப தண்ணியாயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பணியார மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அடுத்து பணியாரக்கல்லை நம்ம சூடு பண்ணிக்கலாம். இதில் எண்ணெய் இல்லாட்டி நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. ஒரு சைடு பணியாரம் வந்ததும் இதை திருப்பி விட்டுக்கலாம். பணியாரம் நல்லா வெந்துருச்சு. 2 சைடும் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இந்த பணியாரத்துக்கு சைடிஷாக எங்கள் வீட்டில் வெள்ளைப்பாகு தாங்க வச்சு தொட்டு சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, செட்டிநாடு ஸ்பெஷல் இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.